மலர்ந்தும் ஆலயம் போன்று ஏதுமுண்டோ? இறைவனை போலவே மானிடர் நம்மில், இறைவனை போலவே மானிடர் நம்மில் இரக்கம் கொண்டோர் யாருமுண்டோ? இரக்கம் கொண்டோர் யாருமுண்டோ? எழில்மிகு ஆலயம் எழுந்தே நின்று, எழில்மிகு ஆலயம். ஆரத்தி ஆரத்தி மங்கள ஆரத்தி, குருகுலமே உம்மை வரவேற்கும் ஆரத்தி. காருண்ய பலியாற்றி கனிந்தாசி தந்திட, பூரண பொற்குடத்தால் வரவேற்கும் ஆரத்தி, வரவேற்கும் ஆரத்தி. பாரம் சுமந்து களைத்து சோர்ந்து பரிதவிக்கின்றோம் என அறிவார். பாரம் சுமந்து களைத்து சோர்ந்து பரிதவிக்கின்றோம் என அறிவார். வாரும் வருந்தி சுமைகள் சுமப்போரே, வாரும் வருந்தி சுமைகள் சுமப்போரே, வாருங்கள் என்றே அழைக்கின்றார். வாருங்கள் என்றே அழைக்கின்றார். எழில்மிகு ஆலயம் எழுந்தே நின்று, எழில்மிகு ஆலயம் எழுந்தே நின்று, ஏதோ நமக்கு உரைக்கிறதே வழிபட வாருங்கள். ஏதோ நமக்கு உரைக்கிறதே வழிபட வாருங்கள். இன்று வாஞ்சையுடன் வாருங்கள். இப்பொழுது அள்ளித்துறை புனித சவேரியார் ஆலயத்தினுடைய வரலாறு ஒரு சில நிமிடங்கள் மட்டும் வாசிக்கப்படுகிறது. சிப்பிக்குள் இருக்கும் முத்து போல் எம் ஆலயம் சிறப்பு பெற்ற நாட்களை எண்ணி மகிழ்கின்றோம். கிபி 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மதுரை மிஷனரி தத்துவ போதகர் என்றழைக்கப்பட்ட ராபர்ட் நோபிலி மற்றும் அருட்பணியாளர் எமானுவேல் மார்ட்டின் ஆகியோரின் சீரிய நற்செய்தி பணியில் அள்ளித்துறை என்னும் நலமான இறை சமூகத்தை இனம் கண்டார்கள் நம் முன்னோர். இதனால் பலரும் கிறிஸ்துவத்தை தழுவினர். காலம் கடந்து செல்ல மறைக்கல்வி போதிக்கவும் இறை வழிபாடு செய்யவும் தங்களுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்பதை பலரும் விரும்பினர். அப்பொழுது சந்தனமால் என்ற பெயருடையவரால் இந்த ஊரின் மைய பகுதியில் இடம் தெரிவு செய்யப்பட்டு மண் சுவற்றாலான கீற்று வேயப்பட்ட ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இறை ஒளியை என்றென்றும் அள்ளித்தரும் அன்னை மேரி மாதாவிற்காக ஆலயம் எழுப்பியதில் எம் முன்னோரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கிபி 1643 டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பு நாளன்று இயேசு சபை குரு பல்தசார் டிகோஸ்டா என்பவரால் குடிசை கோவிலொன்று இவ்விடத்தில் திறந்து வைக்கப்பட்டு இதில் முதல் திருப்பலி அன்று நிறைவேற்றப்பட்டது.
அன்று முதல் இன்று வரை இறை வழிபாட்டிற்கான இவ்வாலய ஒளி ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆவூரின் பங்கு தந்தையாக இருந்த வீரமா முனிவரிடம் சந்தனம்மாள் இவ்வாலயம் பற்றியும் இப்பகுதி மக்களை பற்றியும் அடிக்கடி கூறி வந்துள்ளார். இந்நிலையில் மாமன்னன் ராஜராஜ சோழன் காலத்தில் வெட்டப்பட்ட உய்யகொண்டான் ஆற்றுப்பாலம் அடிக்கடி வெள்ளப்பெருக்கின் காரணமாக சிதையத் தொடங்கியது. எனவே அந்நாட்களில் திருச்சியை ஆண்ட ராணி மங்கம்மாளின் ஆட்சி காலம் புனரமைக்கும் பணி இங்கே மேற்கொள்ளப்பட்டது. கிபி 1723ஆம் ஆண்டு பாலம் கட்ட தொடர்ந்து அது இடிந்து விழுந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது இப்பாலத்தை கற்றிய அரசாங்க பொறியாளர் வீரமா முனிவரிடம் தம் மனத்துயரை பகிர்ந்து கொண்டார். வீரமா முனிவரும் பொறியாளரை புனிதரிடம் வேண்டிக் கொள்ளுமாறு கூறினார். அள்ளித்துறையை மற்ற நகர்ப்புறங்களுடன் இணைக்கும் முக்கிய இணைப்பு இந்த பாலம். ஆம், அள்ளித்துறையை மற்ற நகர்ப்புறங்களுடன் இணைக்கும் முக்கிய இணைப்பு இந்த பாலம். நுழைவாயிலிலேயே கடவுளின் கரம் செயல்பட்டது. பாலம் நிலைத்து நின்றது. முன்னைய நிகழ்வுகளை அனுபவமாக்கி நாளைய வாழ்வுக்கு திட்டமிட்ட முனைந்த எம் முன்னோர்களாலும் அப்பொறியாளராலும் அப்பாலத்தின் எஞ்சிய பொருட்களை கொண்டு குடிசை கோயில் கான்கிரீட் கொண்ட கட்டிடக் கோவிலாக இங்கே கட்டித்தரப்பட்டது. கிபி 1725 சவேரியார் சுரூபம் ஸ்தாபிக்கப்பட்டு வீரமா முனிவரால் ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டது. அன்று முதல் மாதா கோவில் சவேரியார் ஆலயமாக பெயர் தங்கிக் கொண்டது. வளர்ச்சி பாதைகள் மலர்ச்சி பயணங்களாக தொடர மக்களின் ஈடுபாட்டாலும் ஆன்மீக பயணத்தாலும் கிபி 1953ஆம் ஆண்டு நவம்பர் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கி டிசம்பர் 3ஆம் நாள் தேர் பவனியாக 10 நாட்கள் நவ நாட்களுடன் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இறை உணர்வை மேம்படுத்தி ஒரு பரிமாணத்தை கண்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ நல்வாழ்வின் தலங்களை அமைத்திட 1988ஆம் ஆண்டு முதல் கலைக்காவிரி இயக்குனர் திரு ஜார்ஜ் அடிகளார் அவர்களால் இவ்வாலயத்தில் கலைக்காவிரி நிகழ்ச்சிகள் முதலில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. 1984 தொடங்கி 1998 வரை கலை காவேரி நிகழ்ச்சிகள் திருவிழா நாட்களில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. சுற்று வட்டார பகுதிகளான மேலக்காடு கீழக்காடு பகுதிகளில் வாழ்ந்த மக்களும் தங்களுடைய தாய் கோயிலான புனித சவேரியாரின் பெயரை ஏற்று தங்களுடைய பகுதியில் சவேரியார் படிப்பகத்தை கட்டி தங்கள் ஊர்களையும் மேல சவேரியார்புரம் கீழ சவேரியார்புரம் என பெயரிட்டு வழங்கினர். இம்முயற்சிகள் மெல்ல மெல்ல நகர்ந்து வலப்புறத்தில் இருந்த ஆலய முகப்பை இடப்புறமாக மாற்ற தீர்மானித்து பழைய கோவில் இடிக்கப்பட்டு 1992ஆம் ஆண்டு அருட்தந்தை மனுவேல் அடிகளார் அவர்கள் காலத்தில் மேதகு ஆயர் தாமஸ் பெர்னாண்டஸ் அவர்களால் புனிதம் செய்யப்பட்டு இக்கோவில் திறக்கப்பட்டது. மோசேயின் கூடாரத்தில் இருந்து இறைவன் பேசியது போல, ஆம், மோசேயின் கூடாரத்தில் இருந்து இறைவன் பேசியது போல இறைவனின் உடன் இருப்பை உணர்ந்து மக்களின் எண்ணிக்கை இக்கோவிலுக்கு வர பெருகினார்கள். அதனால் ஆலயத்தை முன்புறம் விரிவுபடுத்தி புதிய கொடிக்கம்பம் மணிக்கூண்டு ஆகியவை அருட்தந்தை பன்னீர்செல்வம் லூர்துராஜ் காலத்தில் ஆயர் ஆண்டனி டிவோட்டா அவர்களால் அர்ச்சிப்பு செய்யப்பட்டது. கல்லாயிருந்த எம்மக்களை அர்த்தமுள்ள வழிபாட்டிற்கு பல்வேறு அருட்தந்தையர்கள் வழிகாட்டியுள்ளனர். மேலும் கோயில் பீடம் மற்றும் மேற்கூரை மிகவும் பழுதடைந்து இருந்தது. அப்பொழுது திருவிழாவிற்கு வந்த மறைமாவட்ட முதன்மை குரு யோஜின் அடிகளார் அவர்களின் பார்வைக்கு அது கொண்டு செல்லப்பட்டது. அருட்தந்தை அலெக்சாண்டர் அவர்களின் சீரிய முயற்சியினால்
புனரமைக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு மேதகு ஆய டிவேட்டா அவர்களால் அர்ச்சிப்பு செய்யப்பட்டது. இவ்வாலயம் 3 நூற்றாண்டுகளை கடந்த நாட்களை எண்ணி உயிருள்ள இறைவனுக்கு புதியதோர் ஆலயம் அமைத்திட உயிருள்ள இறைவனுக்கு புதியதோர் ஆலயம் அமைத்திட எண்ணங்கள் அலைமோதிய நாட்கள், பல எண்ணங்களை ஏற்றமிகு பாதையில் நடத்தி சென்று சிகரம் தொட வைத்த அருட்தந்தையர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். லட்சியங்களை எங்களுக்குள் விதைத்து விழிகளுக்குள் ஒளிவூட்டி பாதைகளை போட்டு கொடுத்து பயணங்களை எளிதாக்கிய இப்புதிய ஆலயத்தின் கட்டுமான திருப்பணிகளுக்காக 2023ஆம் ஆண்டு மே 3ஆம் நாள் அடிக்கல் நாட்டப்பட்டு அது மறக்க முடியாத நாட்களாயின. 2025ஆம் ஆண்டு புது பொலிவு பெற்று இவ்வாலயம் தற்போது உயரே எழ உரு கொடுத்த உழைத்த உள்ளங்களின் கனவு நனவாக்கி வெற்றி நடை போடத் தொடங்கி இருக்கிறது. கனவு நனவாகி இருக்கிறது. நம் அனைவரின் ஒத்துழைப்பால், ஆண்டவரின் அருளால், நம் ஆயரின் ஆசியால், நம் பங்கு தந்தையின் உடனிருப்பால் எல்லாம் இனிதே நடந்தேறி வருகிறது என்பது பற்றி உளம் மகிழ்ந்து களி கூர்ந்து நன்றி நவிழ்கின்றோம். மீண்டும் ஒரு முறை உளம் மகிழ்ந்து களி கூர்ந்து நன்றி மகிழ்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பானவர்களே, திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறை இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்ற பெருவிழாவாக தாய் திரு அவை கொண்டாடுகிறது. இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர்தான். ஆனால் அவரின் அரசாட்சி இவ்வுலக அரசர்களின் ஆட்சி போன்றதல்ல. இவ்வுலக அரசர்களின் ஆட்சி அதிகாரத்தையும் பணத்தையும் மையமாக கொண்டது. கிறிஸ்துவின் அரசாட்சியோ அன்பு, தியாகம், இரக்கம், உண்மை, நீதி, சகோதரத்துவம், அமைதி போன்றவைகளை மையமாக கொண்டது. இவ்வாறு ஒரு மாபெரும் அரசரை பின்பற்றியவர், நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவீங்கள் என்று இயேசுவின் இவ்வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் தூய சவேரியார் என்று சொன்னால் அது மிகையாகாது. சவேரியார் நற்செய்தி அறிவிப்புக்காக பயணித்த தூரம் ஏராளம். சவேரியார் இங்கு வந்து பணியாற்றிய 10 ஆண்டுகளில் எவ்வளவோ பணிகளை செய்தார். நம் பாதுகாவலர் செய்த அரிய பெரிய செயல்களை புகழ்ந்து பாடி நம் ஆண்டவர் விட்டு சென்ற இறையாட்சி பணியை இன்றைய திரு அவை லட்சிய பயணமாக ஏற்று பயணிக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவே நம் குடும்பங்களின் அரசர், இறையாட்சியே நம் லட்சிய கனவு என்ற சிந்தனைகளோடு இப்பலியில் பங்கெடுப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சவேரியார் கோவில் புதிதாக மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டு இன்று கடவுளுக்கு மறைவுரை முடிந்த பிறகு நேர்ந்தளிக்கப்படுகிறது, அர்ச்சிக்கப்படுகிறது. ஆகவே இந்த வேளையிலே கிறிஸ்து அரசர் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுகின்ற நாம் அந்த அரசரே நம்மை ஆட்கொள்ள வேண்டும். நம்முடைய ஊர் அள்ளித்துறையை ஆட்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் அவருடைய அரசாட்சி பெருக வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி இத்திருப்பலியை நாம் இப்போது ஒப்புக் கொடுப்போம். இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரியம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரியம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென் 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 ஆமென். மன்றாடுவோமாக. திருப்பலியை நான் நம்முடைய மக்கள் அனைவருக்காக, அள்ளித்துறை மக்களுக்கும், இங்கு சுற்று வட்டாரத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் உங்கள் கருத்துக்கள் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும். உங்களுக்கு தேவையான மன்றாட்டுகளை இறைவன் கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று இப்பலி உங்களுக்காக எல்லாருக்கும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடும் இன்று நாங்கள் புதிதாக கட்டி எழுப்பியுள்ள இந்த புனித சவேரியார் கோவில் மீது உமது அருளை பொழிந்தருளும். இங்கு உம்மை கூவி அழைப்போர் அனைவருக்கும் அருள் தந்து உமது அருள்வாக்கு, அருளடையாளங்கள் ஆகியவற்றின் ஆற்றலால் நம்பிக்கையாளரின் இதயங்களை உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேலின் அரசராக சவுலுக்கு பின் தாவீதை இறைவன் திருப்பொழிவு செய்கிறார். தாவீது அரசர் இஸ்ரேல் மக்களை ஒன்றிணைத்து
உடன்படிக்கை பேழையை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார் என்பதை பறைசாற்றும் முதல் வாசகத்திற்கு செவிமெடுப்போம். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசன் தாவீது எபிரோனின் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 122. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசக முன்னுரை. ஆலயம் இறை பிரசனத்தை உணர்த்தும் இடம்.
இறை அருள் நிறைந்திருக்கும் இடம் என்றாலும் நாம் இறை இல்லமாக வாழ அழைக்கிறது இரண்டாம் வாசகம். தூய எண்ணம், நல்ல வார்த்தைகள், நற்செயல்கள் வழியாக நம் உடலாம் இறை இல்லத்தை கட்டியெழுப்ப இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டண கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறோர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் பேரால் வருகிறவர் போற்ற பெருக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா, Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயலுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரர் சகோதரிகளே, தாவீது அரசராக இருந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் தாவீது அரசரை நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் இயேசு
தாவீதின் அரியணையில் அமர்வதற்காக, அரசராக வருவதற்காக வந்தார். எனவே அந்த அரசர் தாவீது கடவுளுக்கு ஓர் ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினார். அப்பொழுது கடவுளின் பிரசன்னம், கடவுளின் உடனிருப்பு அங்கே இருந்த உடன்படிக்கை பெட்டகத்தில் இருந்தது. அது தோள் திரைகளால் மூடப்பட்டிருந்தது. ஆகவே தாவீது நினைத்தார், நான் அரசன், ஆண்டவரோ அரசருக்கெல்லாம் அரசர், நான் மாளிகையில் வசிக்கிறேன், ஆனால் கடவுளோ தோள் திரைகளுக்கு நடுவே ஒரு சிறு பெட்டிக்குள் இருக்கிறாரே, அவருக்கு நான் ஒரு ஆலயம் கட்டுவேன் என்று சொன்னான். ஆனால் கடவுள் நாத்தான் இறைவாக்கினர் வழியாக தாவீதுக்கு சொல்லுகிறார், நீ அந்த கோவிலை கட்ட மாட்டாய், ஏனென்றால் நீ பாவம் செய்தவன். ஏனென்றால் அவன் உரியா என்பவனின் மனைவியை தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கொண்டான். அதற்காக உரியாவை கொன்று போட்டான். ஆக கொலை குற்றம் செய்த உன்னை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? உன் கையால் கட்டப்பட்ட கோவிலுக்குள் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே உனக்கு பின் வருபவன்தான் கோயிலை கட்டுவான் என்று சொல்லுகின்றார். அதே போன்று அவருக்கு பின் வந்த சாலமோன் இந்த எருசலேம் கோவிலை, தேவாலயத்தை மிக அருமையாக கட்டி எழுப்புகின்றார். ஆக இவ்வாறு கடவுளுக்கு கோயில் கட்டுவது என்பது மிக ஒரு புனிதமான செயல். அது கடவுள் யாருக்கு கொடுக்கிறாரோ, எந்த மக்களுக்கு கொடுக்கிறாரோ, எந்த நேரத்தில் கொடுக்கிறாரோ அதற்கேற்ப அமைக்கப்படுகிறது. இந்த கோவிலை பார்க்கும்போது மிக அழகாக ஒரு 80 அடி நீளம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நீளமான பெரிய கோவிலாக, அகலமான கோவிலாக இருக்கின்றது. இதை கட்டிய ஊர் மக்களையும் உங்கள் பங்கு தந்தையையும் நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய ஆசீர் உங்களுக்கு இருக்கிறது என்பதன் அடையாளம்தான் இது. எனவே நாம் எல்லாரும் கடவுளின் உயிருள்ள கோவிலாக இருக்கின்றோம். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே சொன்னது போல, நீங்கள் கடவுளின் ஆலயம், நீங்களே கடவுளின் கோவில், நீங்கள் புனிதமானவர்கள் என்று அவர் எடுத்து கூறுகின்றார். எனவே நாம் எல்லாரும் கடவுளின் கோயில். இந்த நாளிலே நினைத்து பார்க்க வேண்டும், கடவுள் எங்கே இருப்பார்? தம்முடைய கோவிலில் இருப்பார். அந்த கோவிலில் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அது புனிதமானதாக இருக்கின்றது. அந்த புனிதமான கோவிலில் அவர் தங்கி வாசம் செய்கிறார். அப்படி என்றால் கடவுள் பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய கடவுளை எங்கு வைத்திருக்கிறோம்? கடவுளை நாம் நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றோம். அந்த உள்ளத்தில் இருக்கின்ற ஆண்டவர் இங்கே இருப்பதால் அது கோவில் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒரு கோயில் என்பது என்ன? கோ என்றால் அரசன் என்று பொருள், கிறிஸ்து அரசர். இல் என்றால் இல்லம், அரசர் இருக்கின்ற இடம்தான் கோயில். ஆகவே இந்த கோயிலில் கிறிஸ்து இருக்கிறார். அவரை நாம் நற்கருணை ஸ்தாபகம் செய்யும் பொழுது அவர் உங்கள் ஊரிலே, இந்த கோவிலிலே எப்போதும் இருப்பார். இது ஆண்டவரின் இல்லம், ஆண்டவரின் கோயில், கடவுளின் வீடாக இருக்கின்றது. எனவே இதை மந்திரிக்கின்ற நாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும், ஒரு வகையில் நாம் ஒவ்வொருவருமே கடவுளின் கோயில்தான். ஏனென்றால் நாம் திருமுழுக்கு பெற்றபோது நமக்கு கடவுள் நம் உள்ளத்தில் வசிக்க வருகிறார். தூய ஆவியார் நம்மில் குடிகொள்கிறார். எனவே நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம், தூய ஆவியார் குடிகொள்ளும் இடமாக இருக்கிறோம், இயேசு நம் உள்ளத்திலே தங்கியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஒரு வகையிலே அத்தகைய அந்த புனித வாழ்விலே
அடியெடுத்து வைக்க உங்களை அழைக்கின்றேன். யார் தன் உடலை கோவிலாக நினைக்கவில்லையோ அவன்தான் தன்னுடைய உடலை எதற்கு கையளிப்பான்? பாவத்திற்கும் பாவ காரியங்களுக்கும் கையளிப்பான். தன் உடல் என் உடல் கடவுளின் கோயில் என்று நினைக்கிறவன் அந்த உடலை பாழ்படுத்த மாட்டான். அந்த உடலுக்குரிய மதிப்பும் மரியாதையும் கொடுப்பான். எனவே இதை நாம் உள்ளத்திலே நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த சடங்குகள் வழியாக இன்று நாம் இக்கோவிலை புனிதப்படுத்த இருக்கின்றோம். இந்த கோயில் புனிதப்படுத்தப்படுகின்ற இந்த நாளிலே இறைவனுடைய அருள், இறைவனுடைய உடனிருப்பு, இறைவனின் பிரசன்னம் இந்த கோவிலில் என்றும் நிலைத்திருக்கும். இந்த கோவில் எதற்காக கட்டப்படுகிறது? கடவுளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு வழிபாடு நடக்கும்போதும் மிகச்சிறப்பான முறையிலே கடவுள் நம்மிடையே பிரசன்னமாகிறார். கடவுளின் பிரசன்னம் 4 வகையாக இருக்கும் என்று சொல்லுகிறோம். ஒன்றாவது, மக்களில் இருக்கின்றார். எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே. ஆகையினால கடவுள் பேரால் நம்ம எல்லாம் வழிபாட்டுக்கு வரும்போது கடவுள் நம்மிடையே இருக்கிறார். கடவுள் மனிதனை சந்திக்க வருகிறார் என்பதன் பொருளாகும். இரண்டாவதாக, அவர் குருவில் இருக்கிறார், அருள் பணியாளரில். ஏன் குருவில் இருக்கிறார் என்றால், குரு என்பவர் கிறிஸ்துவின் பதில் ஆள், மறு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறார். கிறிஸ்துவின் பலியை கல்வாரியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து நிறைவேற்றிய அதே பலியை, பாபம் போக்கும் பலியை, அருள் தரும் பலியை அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கிறார். எனவே கிறிஸ்துவின் பணியை அவர் செய்கிறார். அதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டவராக இருக்கின்றார். தலைமீது கை வைத்து தூயாவியார் இறங்கி வரப்பெற்றவராக இருக்கின்றார். அவருடைய கைகள் கிறிஸ்துமா தைலம் கொண்டு பூசப்பட்டு நற்கருணையை தொடுவதற்கும் மக்களுக்கு வழங்குவதற்கும் பரிசுத்தப்படுத்தப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுள் அந்த குருவில் பிரசன்னமாகி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அவர் எங்கே இருக்கிறார் என்றால், அந்த வாசக நூலில், பைபிளில் உள்ளது எல்லாமே இறை வார்த்தைகள். அந்த இறை வார்த்தையில் கடவுள் குடியிருக்கிறார். வாசகம் வாசிக்கும்போது கடவுள் நம்மோடு பேசுகிறார். நற்செய்தி வாசகம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவே நம்மோடு பேசுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதற்கும் கிறிஸ்து இருக்கிறார் என்பதன் அடையாளம் உண்டு. நான்காவதாக, கடைசியாக, சிறப்பாக இந்த எழுந்தேற்றத்தின் போது வசீகரம் செய்யும் பொழுது அப்பத்திலும் அந்த ரசத்திலும் ஆண்டவர் இயேசு தூய ஆவியாரின் வல்லமையோடு இறங்கி வருகிறார். அது இயேசுவின் உடலாக, இயேசுவின் இரத்தமாக மாற்றப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதனால தான் நாளுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த காலத்தில் சாம்பிராணி போட்டார்கள். பூசையில் பார்த்துருக்குறீங்கள, சாம்பிராணி நற்செய்தி நூலுக்கு போடுவாங்க, சாமியாருக்கு போடுவாங்க, மக்களுக்கும் சாம்பிராணி போடுறாங்க. கடைசியாக இது எழுந்தேற்றத்தின் போது இவர் வழியாக பாடல் பாடுகின்ற பொழுது மக்கள் அந்த நற்கருணைக்கும் சாம்பிராணி தூபம் போடுகிறார்கள். ஏன்? கடவுளுக்குரிய மரியாதை. சாம்பிராணி என்பது கடவுளுக்கு உரியதாகும், வழிபாட்டுக்குரியதாகும். ஆகவே தான் போடுகிறார்கள். இந்த 4 இடத்திலும் கிறிஸ்து இருக்கிறார் என்பது அதன் பொருளாகும். எனவே இந்த கோவில் என்பது கடவுள் இறங்கி வந்து நம்மை சந்திக்கின்ற இடம். வழிபாடு என்பது என்ன? இறைவனும் மனிதனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற இடம்தான் வழிபாடு. இந்த வழிபாட்டிலே நாம் கோவிலுக்கு வருகிறோம், கடவுளை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறி அவரை தொழுகின்றோம், ஆராதிக்கின்றோம். நம்முடைய விண்ணப்பங்களை, மன்றாட்டுகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறோம். அவர் என்ன செய்கிறார்?
நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கிறார். நாம் எதை கேட்கிறோமோ அதை அவர் கொடுப்பார். ஆகவே தான் சாலமோன் ஜெபித்த போது ஆண்டவர் கேட்டார், சாலமோன் அரசனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கடவுள் கேட்கிறார். ஏனென்றால் கோயிலை கட்டியவன் அல்லவா அந்த அரசன். அப்போது என்ன சொன்னான்? எனக்கு நல்ல ஞானத்தை கொடும், உம்முடைய மக்களுக்கு நான் தீர்ப்பு சொல்ல நல்ல ஞானத்தை கொடும். கடவுள் சொல்லுகிறார், நீ காசோ பணமோ பொன்னோ வெள்ளியோ எதிரிகள் மீது வெற்றியோ பல நாடுகளை உன் அரசோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்றோ கேட்கவில்லை. மாறாக என்ன கேட்டாய்? என் மக்களை வழிநடத்த ஞானத்தை கேட்டாய், அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே சாலமோன் ஞானம் நிறைந்தவராக மாறினார். அவை கடவுளை கேட்டால் கடவுள் அதை கொடுக்கின்றார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அது எருசலேம் கோவிலை கட்டிய சாலமோனுக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கும் தேவையான காரியங்களை செய்து கொடுப்பார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அடுத்ததாக, இந்த கோவிலை மந்தரிக்கும் சடங்கு இன்னும் நடைபெறவில்லை. இந்த மறைவுரை முடிந்த பிற்பாடு கோவிலை கடவுளுக்கு நாம் மந்தரித்து அர்ச்சித்து ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம். இது கடவுளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட கோயிலாக, இது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக, அர்ச்சிக்கப்பட்டதாக மாற இருக்கின்றது. இந்த வேளையிலே இன்னொன்றை சிந்திக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கோயில் மாத்திரம் கோயில் அல்ல, நாம் எல்லாருமே கடவுளின் கோயில்கள். எனவே தான் அந்த கோயில் மந்திரிப்பை முதலிலே வைப்பதில்லை. மறைவுரை முடிந்த பிற்பாடு இந்த கோவிலை கடவுளுக்கு புனிதமானதாக நாம் அர்ச்சித்து கொடுக்கும் பொழுது நம்மையும் நம் உடலையும் நம்முடைய ஆன்மாவையும் நாம் கடவுளுக்கு அர்ச்சித்து கொடுக்க வேண்டும். ஆகவே தான் இதை நாம் ஞாபகத்தில் வைத்து இந்த செயலை செய்கிறோம். ஆகவே நீங்கள் கடவுளின் கோயில் என்பதை மறக்காதீர்கள். கடவுளின் கோயில் என்றால், கடவுளின் கோயில் எதற்கு பயன்படுகிறது? வழிபாட்டிற்கு பயன்படுகிறது. திருடுவதற்கோ பொய் சொல்லுவதற்கோ ஏமாற்றுவதற்கோ அது பயன்படுத்தப்படக்கூடாது, பயன்படுத்தப்படுவதும் இல்லை. இயேசு எருசலேம் தேவாலயத்திற்கு சென்றார். அங்கே என்ன செய்யிட்டு இருந்தாங்க? வியாபாரிகள்லாம் புறா விற்றுக்கிட்டு இருந்தாங்க, ஆடுகளை வளர்த்து கொண்டிருந்தார்கள் வியாபாரத்திற்காக, நாணயம் மாற்றும் மேசைகளை வைத்திருந்தார்கள். இயேசு பார்த்தார், கடவுளின் இல்லத்தை நீங்கள் திருடர்களின் குகையாக மாற்றிவிட்டீர்கள் என்று சொல்லி எரிச்சல் படுகிறார். சாட்டை பின்னி அவர்களை அடித்து விரட்டுகிறார். மேசைகளையும் எல்லா பொருள்களையும் கவிழ்த்து விடுகிறார். என் கடவுளின் இல்லத்தின் மீது எனக்குள்ள ஆர்வம் என்னை பற்றி எறிய செய்கிறது என்று அவர் சொன்னார். ஆகவே கடவுளுடைய கோயில் புனிதமானது. இப்போ நம்பணும், புனிதமானவங்களாக இருக்கணும். எனக்கு ஒருவேளை சொல்ல தெரியல, கடவுள்கிட்ட நம்ம போகும்போது மோட்சத்துக்கு போகலான்ட்டு வாசலில் போனால் நம்ம உடலை நாம் கோவிலாக, புனிதமானதாக, கடவுளுக்குரிய இடமாக, கடவுள் வாழ்கின்ற இடமாக வைக்கவில்லை என்றால், ஒருவேளை கடவுள் நம்மளே என்ன செய்யலாம்? சாட்டை எடுத்து ஒரு விளாசலாம். கடவுள் இரக்கமுள்ளவராக இருந்தாலும் அவர் நீதி உள்ள கடவுள், அதையும் நாம் சிந்தனை கொள்ள வேண்டும். எனவே இந்த கோவில் மந்தரிப்பு என்பது இந்த கல்லாலும் மண்ணாலும் கம்பிகளாலும் கட்டப்பட்ட கோவிலை மந்தரிப்பது மாத்திரமல்ல, கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நாமும் நம்மையே கடவுளுக்கு மீண்டும் ஒரு முறை ஒப்பு கொடுக்க வேண்டும். திருமலைக்கின் போது உங்கள் பெற்றோர்கள் உங்களை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் சிறு பிள்ளையாக இருந்ததால். இப்போது நீங்களே உங்களை கடவுளுக்கு உகந்த பழிபொருளாக, கடவுள் தங்குமிடமாக மாற்றித்தர வேண்டும் என்று ஜெபித்து
உங்களையே உங்கள் உடலையே கடவுளுக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். இரண்டாவதாக, கோவில் மந்திரித்து முடித்ததும் இந்த பீடம் அர்ச்சிக்கப்பட உள்ளது. பீடம் அர்ச்சிக்கப்படும். ஏனென்றால் பலிபீடத்திலே பலி ஒப்பு கொடுக்கப்படும். பழைய ஏற்பாட்டில் காயின் ஆபேல் கதையில் ஆபேல் என்ன செய்தான்? ஒரு பீடம் அமைத்து பலி ஒப்பு கொடுத்தான். எதை பலியை ஒப்பு கொடுத்தான்? சிங்கம், புலி, ஆட்டுக்குட்டியை பலியாக ஒப்பு கொடுத்தான். கடவுளுக்கு அது ஏற்புடையதாக இருந்தது. அவன் செலுத்திய பலியின் புகை, தகனப்பலியின் புகை என்ன செஞ்சது? வான் நோக்கி மேலே எழுந்து சென்றது. நோவா 40 நாள் இரவு பகலாக மழை பெய்தது. அதன் முடிவிலே தரை இறங்கியதும் என்ன செய்கிறார்? பலிபீடம் அமைத்து பலி ஒப்பு கொடுக்கிறார். அதன் புகை வான் நோக்கி எழுகிறது. நன்றி பலி. ஆபிரகாம் பலி ஒப்பு கொடுக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஒரே மகன் ஈசாக்கை அந்த விறகு கட்டுகளின் மீது போட்டு அவனை அரிவாளால் வெட்டி பலியாக்க இருக்கின்றார், எரிபலியாக. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், வானதூதர் வழியாக அவனை கொல்லாதே என்று விடுவித்து அந்த பையனை உயிரோடு திருப்பி கொடுக்கிறார். ஆட்டுக்குட்டி ஒன்றை கொடுத்து பலியாக ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். கடைசியாக இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் எத்தனை நாள் அடிமையாக இருந்தாங்க? 10 நாள், 50 வருஷம், 40 வருஷம், 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். எத்தனை வருஷம்? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அழுது புலம்பினார்கள். கடவுள் சொன்னார், என் மக்களின் அழுகுரலை நான் கேட்டேன். மோசே, நீ போய் விடுதலை கொடு என்று மோசேயை கடவுள் அனுப்பி வைக்கிறார். அவர் வருகிறார். கடவுள் பெயரால் 9-10 புதுமைகளை எல்லாம் செய்கிறார். 10 புதுமைகள் முடிந்த பிற்பாடு விடுதலை கிடைக்கப் போகிறது. அப்போ பலி ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். எதை பலியாக ஒப்பு கொடுத்தார்கள்? யூதர்கள். தெரியாதா? கதவுல என்னத்தை பூசுனாங்க? நல்ல அடேயப்பா, ஒரு குழு கொடுத்ததா சொல்லுவீங்க போல இருக்குது. ஆக அவர்களும் ஆட்டை பலி கொடுத்தார்கள். இப்போ கோயிலெல்லாம் பீடத்துக்கு முன்னாடி படம் போடுறாங்க, அல்லது கோயிலில் இந்த பக்கம் போடுறாங்க. என்ன படம் போடுறாங்க? ஒரு ஆட்டுக்குட்டி கத்தியால் குத்தி ரத்தம் வடிகிற மாதிரி போடுறாங்க இல்லையா? இறைவனின் செம்மறின்னு போடுறாங்க. பூசையிலையும் சாமியார் நற்கருணையை உயர்த்தி காமிட்டு என்ன சொல்கிறார்? இதோ செம்மறி. அப்போ ஆட்டுக்குட்டி தான் ஆபியல் காலத்தில் இருந்து இயேசுவின் காலம் வரைக்கும் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற பலியெல்லாம் ஆட்டுக்குட்டிகள் தான். ஆனால் கிறிஸ்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த பீடமும் கிறிஸ்துவின் பெயரால் அர்ச்சிக்கப்பட்டு இந்த பலிபீடத்திலே பலி செலுத்தப்படும். இந்த பலி செலுத்தப்படும் போது இங்கிருந்து கிளம்புகின்ற புகை வான் நோக்கி எழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய பலியை கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார் என்பது அதன் பொருளாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கோவில் மந்திரிப்பும் பீட மந்திரிப்பும் இப்பொழுது நிகழ இருக்கின்றன. ஆகவே பக்தியோடு மக்கள் அமர்ந்தவாறே பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலய அர்ச்சிப்பு முன்னுரை. கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே பலிபீடம், பலிப்பொருட்கள் போன்றவைகள் புனிதப்படுத்துதல், நேர்ந்தளிப்பு கடவுள் ஏற்படுத்திய ஒரு மாபெரும் செயல். ஏனெனில் ஆலயம் என்பது கடவுளின் உறைவிடம். எனவே இவ்விடம் தூய்மையாக இருத்தல் வேண்டும். இவ்விடம் எண்ணற்ற வான தூதர்கள் இறைவனை தூயவர் தூயவர் என பாடி புகழும் இடம்.
இவ்விடம் வந்து போகும் அனைவரும் இறை ஆசீரால் நிரம்ப வேண்டுமென்றால் கடவுளுக்கு அர்ப்பணமாக்குவது சிறந்தது. ஏனெனில் தூயதோர் உள்ளத்தோர் கடவுளை காண்பர் என்கிறது அருள்வாக்கு. அத்தகைய பார்வையில் எதிர்நோக்கு, நம்பிக்கை என்னும் ஒளியில் பற்றி எரியும் உள்ளம் கொண்டு பயணிக்கிறோம் என்பதை உணர்த்த இவ்வருளின் நாளில் இவ்வாலயத்தின் தாய் கோவிலாம் ஆவூர் புனித பெரியநாயகி அன்னை ஆலயத்திலிருந்து எம் இளையோர் ஒளி ஏற்றி வந்து நாமும் இறையொளி நோக்கி பயணிக்க அழைக்க விடுவிக்கப்படுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கடவுளை அணிதினமும் காண தூய ஆவியின் ஆற்றலை நிறைவாய் பொழிய வேண்டி நம் ஆலயத்தை கடவுளுக்கு அர்ப்பணமாக்குவோம். இறைமகன் இயேசு தன்னையே கையளித்த கல்வாரி மலையை உணர்த்தும் பலிபீடத்தையும் இவ்வாலயத்தையும் நம் ஆயர் திரு எண்ணெயால் அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார். அனைவரும் இத்திருச்சடங்கில் பக்தியோடு மன்றாடுவோம். இப்பொழுது கோவில் மந்திரிப்புக்காக சாதாரண தண்ணீரை புனித நீராக தீர்த்தமாக மாற்றுகின்றோம். அதற்காக இறைவனை நோக்கி ஜெபிக்கின்றோம். இறைவா, அனைத்திற்கும் ஒளிவூட்டி வாழ வைப்பவர் நீரே. மனிதர் மேல் தனிப்பட்ட அன்பை நீர் பொழிகின்றீர். இதனால் விண்ணக தந்தையாகிய நீர் அவர்களை பேணி காப்பது மட்டுமல்லாமல் உமது அன்பினால் பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாம் கிறிஸ்துவிடம் ஒன்று கூட்டி சேர்க்கின்றீர். ஏனெனில் பாவக்கரை படிந்த மனிதர் கருணை மிகுந்த உமது திட்டத்தால் திருமுழுக்கு ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு இறந்து அவரோடு உயிர்த்தெழுந்து அவருடைய உடலின் உறுப்புகளாக மாறிடவும் நிலைவாழ்வுக்கு உரிமையாளராய் திகழவும் நீரே அருள் புரிந்தீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். எங்கள் மீதும் இக்கோவிலின் மீதும் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர், இந்த தீர்த்தம் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்குவதாக, தூய ஆவியின் கோவிலாக எங்களை மாற்றுவதாக, திருமுழுக்கின் அடையாளமாய் இருப்பதாக. இக்கோவில் பக்தி சிறப்போடு சடங்குகளில் கலந்து கொள்ளும் மக்கள் நாங்கள், எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரு நாள் விண்ணகரசிடமுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல் இறைவா, இறைவாக்கின எலிசை வழியாக தண்ணீரில் உப்பை கலக்க செய்தீர். இவ்வாறு அந்த உப்பு தெளிக்கப்படும் கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீமையின் ஆதிக்கம் ஒழியவும் உம்முடைய விண்ணரசின் அருள் அங்கே பெருகவும் அருள் புரிந்தீர். எனவே இந்த உப்பையும் நீர் ஆசீர்வதிக்குமாறு ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இப்போது இந்த கோவில் மாத்திரம், கட்டடம் மாத்திரம் கோவில் அல்ல, நீங்களும் என்னது கோயில். அதனால் உங்கள் மீதும் தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது, அந்த சுவர்கள் மீதும் தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் தீர்த்தம் தெளிக்கும் பாடலை ஆண்டவர் இயேசு புள்ளினால் அதை பாடுங்கள், நாம் தூய்மையாவோம். பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே.
பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே ஈசோ புள்ளினாளின் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ, நானும் உரைப்படிதனிலும் வெண்மையாவே. ஆண்டவரே ஈசோ புள்ளினாளின் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உரைப்படிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். இப்போது தீர்த்தம் தெளித்து புனிதப்படுத்திய இந்த கோவிலை கடவுளுக்கு நாம் அர்ச்சிக்கின்றோம். இறைவா, உமது திரு அவையை அர்ச்சிப்பவரும் ஆள்பவரும் நீரே. உமது திருப்பெயரை நாங்கள் சிறப்பாக பறைசாற்றி விழா கொண்டாடுவது முறையே. இன்று இறை மக்களின் திருக்கூட்டம் இந்த ஜப வீட்டை சிறப்பான சடங்குகளால் என்றென்றைக்கும் உமக்கு நேர்ந்தளிக்கின்றது. ஏனெனில் இங்குதான திருக்கூட்டம் உம்மை பக்தி ஆர்வத்தோடு வழிபடுகின்றது. உமது வார்த்தையால் படிப்பினை பெறுகின்றது. அருளடையாளங்களால் ஓட்டம் பெறுகிறது. இக்கட்டிடம் திரு அவையின் மறைபொருளை குறிப்பாய் உணர்த்துகின்றது. ஆகவே ஆண்டவரே, உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இக்கோவிலையும் உமது அருளால் நிறைத்திரளும். அதனால் இக்கோவில் எக்காலத்திற்கும் புனித தலமாய் விளங்குவதாக. இங்கே இறையருள் பெருக்கெடுத்து ஓடுவதாக. மனிதருடைய பிழைகளை அது மன்னிப்பதாக. பாவத்தால் உயிரிழந்த மக்கள் மீண்டும் புதுப்பிறப்படைய செய்வதாக. ஆண்டவரே, இந்த புகழ்ச்சி பலியின் மகிழ்ச்சி இங்கு எதிரொலிப்பதாக. இங்கே எளியோர் இரக்கம் பெறுவார்களாக. ஒடுக்கப்பட்டோர் உண்மையான உரிமை வாழ்வு பெறுவார்களாக. மாந்தர் அனைவரும் மகிழ்ச்சியோடு வானக எருசலேமுக்கு வந்து சேரும் வரை உம்முடைய மக்கள் என்னும் மகிமைக்கு ஏற்றவாறு வாழ்ந்திடுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது பீடம் மந்திரிக்கப்படுகின்றது. இந்த பீடத்தின் மந்திரிப்பில் முதல் சடங்காக இடம்பெறுவது கிறிஸ்மா தைலம் கொண்டு பீடத்தை கடவுளுக்கு அபிஷேகம் செய்வது. நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கிறீங்களா? எப்போ? ஞானஸ்தானத்தில். அபிஷேகத்துக்கு என்ன செஞ்சாங்க? தண்ணி தெளிச்சாங்களா? கிறிஸ்மா தைலத்தை கொண்டு உச்சந்தலையிலே பூசினார் குருவானவர். அந்த கிறிஸ்மா தைலம் தான் பூசப்பட போகுது. இப்போ உறுதி பூசல் வாங்கினப்ப உங்கள் நெத்தியில் சிலுவை அடையாளம் வரையப்பட்டது. எதை கொண்டு வரையப்பட்டது? கிறிஸ்மா தைலத்தை கொண்டு வரையப்பட்டது. சாமியார் பூச வைக்கிறார்னு சொன்னேன். அவருடைய கைகள் எதனால் புனிதப்படுத்தப்பட்டன? கிறிஸ்மா தைலத்தினால.
ஆயர் பட்டம் வாங்கும் பொழுது ஆயருக்கு என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்தும தைலத்தை வாயில் ஊற்றி விட்றாங்களா? கொஞ்சம் என்ன செய்கிறாங்க? கையில் தானே தலை மீது ஊற்றுவார்கள். சிறிது கொஞ்சம் ஊற்றி அது தேய்ச்சி விடுவாங்க. அப்போது அது கிறிஸ்தும தைலம்ங்கிறது கடவுளால் அபிஷேகத்திற்கென்று பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த பீடத்தையும் நாம் அபிஷேகம் செய்கிறோம் என்று சொல்லுகின்ற போது அந்த கிறிஸ்தும தைலம் கொண்டு பூசும்போது இது பரிசுத்தமானதாக, மிக தூயதாக, இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறுகின்றது. எனவே இந்த பீடம் பலிக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். வேறு எந்த காரியத்துக்காகவும் பலிபீடத்தை நாம் பயன்படுத்த கூடாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கோயில் டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு பீடத்து மேலே ஏறி நின்று என்ன செய்யக்கூடாது? ஜோடனை பண்ணக்கூடாது. இவன் கால் படுறதுக்காக கிறிஸ்தும தைலம் போட்டு பூசுகிறாங்க. ஆகையினால அது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். உரிய மரியாதை, மாட்சி, மாண்பு எப்போதும் பலிபீடத்திற்கு தரப்பட வேண்டும். இங்கே பலி ஒப்பு கொடுக்கும்போது நான் சொன்னேன் ஏற்கனவே, பழைய ஏற்பாட்டில் ஆபேலின் பணி, நோவாவின் பலி, ஆபிரகாமின் பலி, இயேசுவின் கல்வாரி பலி, இந்த மாதிரி பலிகளெல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டது போல இந்த பலிபீடம் சிலுவை பீடத்தின் அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த எண்ணெய் பூசும்போது இது பலிக்கு ஏற்ற இடமாக, உகந்த இடமாக மாற்றப்படுகிறது. எனவே இங்கே திருப்பலி நிறைவேற்றம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக, அந்த நெருப்பின் மீது எரிகின்ற தீயிலே என்ன செய்யப்படும்? சாம்பிராணி போடப்படும். சாம்பிராணி புகை மேலே வரும்போது, இறைவா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லது இந்த கோவிலில், இந்த பீடத்தில் எப்பொழுதெல்லாம் பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பலி உம்மை நோக்கி வர வேண்டும், உமக்கு புகழ் செலுத்துவதாக அமைய வேண்டும் என்று மனதிலே ஜெபித்து கொண்டு இந்த பீடம் வந்தரிக்கும் சடங்கில் பங்கெடுப்போம். திருப்பீடம் அர்ச்சிப்பு முன்னுரை. இன்று கல்வாரியில் ஆண்டவர் அர்ப்பணித்த அன்பின் ஆழ்ந்த பலியை நினைவு கூற இந்த திருப்பீடம் புனித மகிமையுடன் உயர்த்தப்படுகிறது. அவர் மண்ணுலக பணிவாழ்வின் இறுதி நிறைவின் மணி ஒலிக்கும் இந்த தருணம் மனித குல மீட்புக்கான ஒளி தரும் நம்பிக்கை தீபம் ஆகிறது. இங்கு திருச்சபையின் இதயம் துடிக்கிறது. விண்ணக வாழ்வின் அருள் அமிர்தம் எம்மிடையே பெருகி பாய்கிறது. இந்த புனித நேரத்தில் நாம் கூடுவது வழிபாட்டு கடமையை நிறைவேற்றுவதற்காக மட்டுமல்ல, வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் கிறிஸ்துவின் அன்பை பங்கிட்டு வாழும் உண்மையான சாட்சிகளாக உயர அருளை பெறுவதற்காகவே. இந்த புனித பங்கேற்பு எங்கள் உள்ளங்களை தொடர்ந்து மாற்றி அவரது மீட்பு பணிக்கான தாழ்மையான கருவிகளாக எங்கள் வாழ்வை உருவாக்கட்டும். இறைவா, நாம் திருத்தைலம் பூசப் போகின்ற இந்த பீடத்தை உமது வல்லமையால் நீரே புனிதப்படுத்துவீராக. இவ்வாறு இப்பீடம் கிறிஸ்து திருவை என்னும் மறைபொருளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் பலிகள் ஏற்புடையனவாய் அமையும் என்பதன் வெளி அடையாளமாகவும் திகழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டு இத்தூபம் போல் உம் திருமுன் எழுவதாக. இவ்வாறு உமது இல்லத்தில் நறுமணம் கமழ்வது போல திருச்சபையிலும் கிறிஸ்துவின் நறுமணம் கமழ்வதாக. இந்த பலிபீடத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் பலிகள் வான் நோக்கி உம்மை நோக்கி உமது அரியணையை நோக்கி விண்ணகம் வர அருள்தாரும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இப்பொழுது விசுவாசிகள் மன்றாட்டு சொல்லப்பட இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் இக்கோவிலை புனிதப்படுத்தி இருக்கிறார். இந்த பீடத்தை புனிதப்படுத்தி இருக்கிறார். நம்மையும் புனிதப்படுத்த வேண்டும், நம் மக்களை புனிதப்படுத்த வேண்டும். நமக்கு தேவையான அருள் வரங்களை விண்ணப்பங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மன்றாட்டுக்களை எழுப்புவோம். அரசர்க்கெல்லாம் அரசரே, எம் இறைவா, உம் திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இறைப்பணியில் அவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் நன்முறையில் செயல்படுத்திட தேவையான உடல் உள்ள நலம் கொடுத்து தடைகள் நீங்கி மகிழ்வோடு பணி செய்ய தேவையான ஊக்கத்தை கொடுத்து மக்களை விண்ணக பாதையில் வழிநடத்த தேவையான ஆற்றலை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காத்திடும் கர்ணனே என் இறைவா, எங்கள் பாதுகாவலரின் பரிந்துரையால் வாழும் எம் மக்கள் அனைவரும் நோயின்றி வாழவும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து பொருளாதாரம் மேம்படவும், வீடு கட்டுதல், நல்லதொரு திருமண வரம், குழந்தை பாக்கியம் போன்ற ஆசீர்வாதம் கிடைக்கவும் உமது அருளால் எம் மக்கள் அனைவரையும் காத்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியை நிலைநாட்ட வந்த எம் இறைவா, கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் எம் நாட்டு தலைவர்களும் எளியவரின் குரலை கேட்டு அரசின் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும், மேலும் வரக்கூடிய தேர்தலில் எங்களின் தேவையை அறிந்து செயல்படுத்தும் தன்னலமற்ற நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, பொருளாதார தேவைகளுக்காக புலம்பெயர்ந்து சென்றுள்ள வெளிநாடு வாழ் வெளியூர் வாழ் மக்களை ஆசீர்வதியும். மேலும் இவ்வூரிலிருந்து பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், வெளி ஊரிலிருந்து இவ்வூருக்கு புலம்பெயர்ந்து வந்தோர் மற்றும் பிற மத சகோதர சகோதரிகள் போன்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் நிறைவாக ஆசி வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எம் புனித சவேரியார் வழியாக நீர் செய்த அனைத்து புதுமைகளுக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக கடந்த 300 ஆண்டுகளாக இவ்வாலய வளர்ச்சிக்கு உழைத்த உடல் உள்ள மற்றும் பொருளாதார உதவிய நல்கிய அனைத்து அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் நல்ல உள்ளங்கள் குடும்பங்களை நிறைவாய் ஆசி வழங்கி காத்து அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுகளோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, இந்த ஆலயத்தை புனிதப்படுத்துகிற இந்த நிகழ்வில் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இன்னும் எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்து அறிந்திருக்கிற நீர் நாங்கள் விரும்பி தேடுகிற அனைத்து நலன்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுத்துள்ளோம். இந்த ஆலயம் எல்லா நிலையிலும் உம்மோடு நாங்கள் இணைந்து வாழ்வதற்கும், இந்த ஆலயத்தில் நடைபெறுகிற வழிபாடுகளின் வழியாக உம்முடைய அருளை நாங்கள் நிறைவாக பெற்று உமக்கு சான்று பகிர்ந்து வாழ்வதற்குமான ஆற்றலை எங்களுக்கு கொடுப்பதாக. இந்த ஆலயம் உருவாக உழைத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து அவருடைய ஒத்துழைப்பினால், உறுதுணையினால் தொடர்ந்து இந்த ஆலயம் எல்லா வகையிலும்
வளர்ந்து உமக்கு சான்று பகர எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியுடைய ஆற்றலால் நிரப்பி வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புதிய ஆலயம், புதிய நாளின் உதயம். ஒளியாம் இறைவனை முதற்கண் வரவேற்க முதல் ஒளி ஏற்றி எமது ஆலயத்தை இறை அருளால் நிரப்ப மேதகு ஆயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எம் ஆலயம் வளர்ச்சி பாதை நோக்கி பயணிக்க ஜெபத்தில் உதவி செய்து மற்றும் ஆயரோடு இணைந்து தோள் கொடுத்து மறைமாவட்ட முன்னேற்றத்திற்காக இடையராது பணி செய்யும் திருச்சி மற்றும் திண்டுக்கல் மறை மாவட்டங்களின் முதன்மை குருக்கள் இருவரையும் இரண்டாவது திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். இவ்வாலயம் மற்றும் இப்பகுதி மக்களின் வளர்ச்சியில் இணைந்து உழைத்து உற்ற தோழிகளாய் நூற்றாண்டுகளை கடந்து எங்களோடு பயணிக்கும் புனித அன்னாள் சபை அருள் சகோதரிகள், அருள் சகோதரி சீலி மற்றும் அருள் சகோதரி சுதா அவர்களை மூன்றாவது திரியை ஒளிர்விக்க அன்போடு அழைக்கின்றோம். மிகுந்த கம்பீரத்துடனும் எழில்மிகு தோற்றம் பெற்று காட்சியளிக்கும் இவ்வாலயம் பலரின் நிர்வாக கூட்டு முயற்சியில் கடின உழைப்பால் உருவானது. நிர்வாக குழு உறுப்பினர்கள் சார்பாக நான்காவது திரியை ஏற்ற திரு பவுல், திரு மரியதாஸ், திரு ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவ்வாலய வளர்ச்சியில் உடன் உழைக்கும் உழைப்பாளர்கள், பல்வேறு உபயம் செய்து உதவிய அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாக ஐந்தாவது திரியை ஏற்ற திருமதி நான்சி, உஷா, ராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா,
தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. மனமுவந்த என்னையே நான் உமக்களிக்கின்றேன், தினம் தினம் நான் உள்ளதையே பகிர்ந்தளிக்கின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவை பேரின்பத்தோடு அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. அதனால் இப்புனித இல்லத்தில் ஒன்று கூடும் மக்கள் இங்கு நடைபெறும் மறை நிகழ்ச்சிகளால் முடிவில்லா மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பெயர் விளங்கும் எங்கும் மாண்புற உலகம் அனைத்தையும் உமது மாட்சி விளங்கும் கோவிலாக மாற்றினீர். எனினும் இறைப்பணிக்கு ஏற்ற இடங்களை புனிதப்படுத்தவும் நீர் தவறுவதில்லை. எனவே மனிதருடைய உழைப்பால் கட்டி எழுப்பப்பட்டுள்ள இறைவேண்டலுக்கான இந்த வீட்டை மேன்மை மிகு உமக்கு அக்களிப்போடு நேர்ந்தளிக்கின்றோம். இது மெய்யான கோவிலில் மறைபொருளை குறித்து காட்டுவதாக விண்ணக எருசலேமின் முன்னடையாளமாய் விளங்குகின்றது. கனிவுள்ள கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த உம் திருமகனின் உடலை உமக்கு என அர்ச்சிக்க பெற்ற கோவிலாக்கி இறைமையின் முழு நிறைவும் அதில் குடிகொள்ளச் செய்தீர். கிறிஸ்து இயேசுவையே தலை சிறந்த மூளைக்கல்லாகவும் திருத்துதர்களை அடித்தளமாகவும் கொண்டு நீரே கட்டி எழுப்பிய திரு அவையை புனித நகராக அமைத்துள்ளீர். தூய ஆவியால் உயிரூட்ட பெற்று அன்பால் ஒன்றாக பொருத்தப்பட்ட கற்களை தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட கோவிலாய் அது விளங்கச் செய்தீர். அங்கு நீர் எல்லாருக்கும் எல்லாமாய் இருக்கின்றீர். அங்கேதான் கிறிஸ்துவின் ஒளி முடிவின்றி சுடர் வீசுகின்றது. ஆகவே வானதூதர் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள மன்றாடுகின்றோம். இப்பலியினால் உளம்கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஓட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு புறவாக்கும் இத்திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும்
மீட்பும் தரவென்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவை சிறப்பாக மடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எம்முடைய மறைமாவட்ட ஆயர் மேது ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீ விரும்பியபடி நிற்கின்ற குடும்பத்தினுடைய வேண்டுதலுக்கு கனிவோடு செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் திறனுடைய மக்களை மோடு கனிவோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுள் இந்த ஒரு பெரிய கோவிலை நாம் சிறப்பாக கட்டி முடிக்க அருள் புரிந்திருக்கிறார். எனவே நம் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி கூறி இயேசு கற்றுக் கொடுத்தவாறு அனைவரும் வாய் திறந்து சத்தமாக ஒரே குரலாய் இணைந்து ஜெபத்தை நிறுத்தி சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள மன்றாடுகின்றோம். முதலக்கத்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை வழித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பனவாக. ஆமென். பலியாக வந்த தெய்வம்
உறவாடும் நேரமிது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்த இணைகின்ற காலமிது. உணர்வாக தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தேடும் கலமாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கரையாள் என்னை இழக்காது. மனம் தன்னை உனில் கண்டினான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய, நான் உனக்காக உருவானேன். வா நீ வா. உணர்வாக தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. தன்னை பலியாக தந்த தெய்வம் தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. உணர்வாக நிறைவாக வா. நற்கருணை பேழை அர்ச்சிப்பு முன்னிறை. உயிரளிக்கும் உடனிருப்பாம் நற்கருணை ஆண்டவர் உறையும் நற்கருணை பேழை புனிதப்படுத்தப்படுகிறது. உடைந்து உருகொடுக்கும் நற்கருணை குறித்து காட்டும் விளியமங்களை நாமும் நமது வாழ்வில் வெளிப்படுத்த இத்திரு நிகழ்வில் பங்கேற்போம்.
எங்கள் விண்ணக தந்தையே, நாங்கள் உட்கொண்ட இப்பழி உணவின் வழியாக உமது உண்மையான போதனையை நாங்கள் மேன்மேலும் கண்டுணர செய்தருளும். இந்த ஆலயத்தில் நற்கருணை பேழையில் வைக்கப்படுகின்ற நற்கருணை எந்நேரத்திலும் நோயாளிகளுக்கு திருப்பயண உணவாக தரவும், மக்கள் நற்கருணையை சந்திக்கவும், மக்கள் நற்கருணை முன்பாக ஆராதனை செய்யவும் இங்கு வைக்கப்படும் நற்கருணை பயன்படுவதாக. இவ்வாறு ஒரு நாள் விண்ணகத்தில் இவர்கள் அனைவரும் புனிதர் அனைவரோடும் உம்மை வாழ்த்தி போற்றி மகிழ்ந்து அக்களிக்க அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நற்கருணை பேழையை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே, இக்கோவிலில் திருப்பலியின் மையமாக உள்ள இந்த பாடுபட்ட சுரூபத்தையும் இங்குள்ள மற்ற சுரூபங்களையும் நீரே நிறைவாக புனிதப்படுத்தியருளும். இந்த திருவுருவங்களை பார்க்கும்போதெல்லாம் எங்களுடைய உள்ளம் உம்மை நோக்கி எழுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இச்சிறுபங்களை எல்லாம் கோவிலில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, திருப்பலியின் நிறைவு எட்டுகின்றோம். ஆகவே கடவுளை நோக்கி நன்றி ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இப்பழி உணவின் வழியாக உமது உண்மையை எங்கள் உள்ளங்களில் வளர்ந்தோங்க செய்தருளும். நாங்கள் இப்புனித கோவிலில் உம்மை இடையராது வழிபடவும் உம் திருமுன் புனிதர் அனைவரோடும் உம்மை மாட்சிப்படுத்தவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் சிறப்பாசிரியை பெற்றுக்கொள்ள அனைவரும் கைகுவித்து தலைவணங்கி மன்றாடுவோம். இன்று இக்கோவில் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இக்கோவிலின் எழுந்தளிப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்துள்ள இறைவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய அவர் உங்கள் மீது விண்ணக ஆசியை
நிறைவாய் பொழிவாராக. ஆமென். சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் மகனில் ஒன்று சேர்த்த இறைவன் உங்களை தமது கோயிலாகவும் தூய ஆவியாரின் உறைவிடமாகவும் விளங்கச் செய்வாராக. ஆமென். இவ்வாறு நீங்கள் மகிழ்வோடு தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாய் திகழவும் நீங்கள் நிலையான பேற்றின் உரிமைச்சத்தை பெற்றுக்கொள்ளவும் அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் உயிருள்ள ஆலயங்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் அருளி கொடுத்திருக்கிற இந்த அன்பு நிறைந்த இறைமக்கள் கூட்டத்தில் இப்படி சவேரியாருக்கு என ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்தை இந்த நாளில் முன்னின்று வழிநடத்தி அர்ச்சித்து புனிதப்படுத்தி திருப்பணி நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் முன்வைத்து நமக்காக ஜெபித்திருக்கிறவர் நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு சா ஆரோக்கியராஜ் அவர்கள். இந்த நாளில் ஆயர் பெருந்தகை அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் செய்த ஜெப உதவிக்காகவும் பொருள் உதவிக்காகவும் நன்றி செலுத்தி ஆயர் பெருந்தகை அவர்களை மனமாற வாழ்த்து கூறி நன்றி செலுத்தி இந்த நன்றியின் அடையாளமாக ஆயர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்த திரு சேசுராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நமது மறைமாவட்ட முதன்மை பணியாளர் பேரருள் பணி லு அந்துவான் அடிகளார் அவர்கள் இந்த ஆலய கட்டுமானம் அதை தொடர்ந்து தொடக்க புள்ளியாக அவர்தான் இந்த ஆலயத்திற்கான கட்டுமானத்திற்கான எல்லா உதவிகளையும் தன்னுடைய ஆலோசனைகளாலும் ஜெபத்தினாலும் நம்ம கொடுத்து இந்த நாளில் முன்னின்று நம்மோடு இணைந்து திருப்பலியில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். ஆகவே தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி நன்றியின் அடையாளமாக இந்த பொன்னாடையை போர்த்த திரு சவேரியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது மண்ணின் மைதரும் திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் முதன்மை பணியாளருமான பேரருள் பணி தா சகாயராஜ் அவர்களை மனமாற வாழ்த்துகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். நேரத்தோடு வந்திருந்து இந்த திருநிகழ்வில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிற தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி கொண்டு நன்றியின் அடையாளமாக இந்த பொன்னாடையை போர்த்த திரு கித்தேரிமுத்து அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நமது மண்ணின் மைந்தர் அருள் பணியாளர் ஃப்ளோமின்ராஜ் தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி கொண்டு இந்த பொன்னாடையை போர்த்த திரு ஆரோக்கியராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது பங்கின் முன்னாள் பங்கு பணியாளர் அருள் பணியாளர் மனுவேல் அவர்களும் நம்மோடு இணைந்து வந்திருக்கிறார்கள், நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்த திரு செல்வராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது பங்கின் முன்னாள் பங்கு பணியாளர் அருள் பணி எட்வர்ட் ராஜா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்த திரு அருள்தாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது மறைமாவட்டத்தின் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் இயக்குனரும் செயலருமான அருள் பணியாளர் லூயிஸ் பிரிட்டோ அவர்களுக்கு அந்த பொன்னாடையை போர்த்த நமது நன்றியின் அடையாளமாக திரு சேசுராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
திருச்சிலுவை அருள் பணியாளர் பால்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்த திரு சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு ஜெபமாலை அருள் பணியாளர் சாலமோன் அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்த திரு லாரன்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு ஜெபமாலை அருள் பணியாளர் ஜெனிட்டோ அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்த மார்டின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருள் பணியாளர் சவரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்த திரு புலோமின்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு விஜயன் சவேரியார் அவர்களை அருள்பணி சவரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த வேண்டுகிறோம். அருள்பணி மோசஸ் உதவி பங்கு தந்தை உய்யங்கொண்டான் திருமலை அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்த திரு மார்டின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுப்பிரமணியபுரம் உதவி பங்கு தந்தை அருள் பணியாளர் சார்லஸ் பெர்மி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது பங்கில் பணியாற்றுகிற புனித அன்னாள் சபை அருள் சகோதரிகளுக்கு பொன்னாடை போர்த்த நிர்வாக குழுவினரை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக நமது பங்கில் பணியாற்றுகிற மாரிஸ் அருள் சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக அருள் சகோதரர் அலெக்சாண்டர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. தொடர்ந்து அருள் சகோதரர் லாசர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இப்பொழுது இந்த ஆலய கட்டுமான பணிக்கு உழைத்திருக்கிற அத்தனை பேருக்கும், அதிலும் குறிப்பாக ரூபாய் 1,00,000க்கு மேல் நன்கொடைகளாக பொருளாகவோ அதே நேரத்தில் பணமாகவோ கொடுத்து உதவிய அத்தனை பேருக்கும் நன்றி செலுத்துகிற இந்த நேரம். ஆக திருச்சி மற்றும் திண்டுக்கல் மறைமாவட்ட முதன்மை பணியாளர்கள் இந்த நன்கொடையாளர்களுக்கு சிறப்பாக இந்த பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார்கள்.